கல்யாணம் பண்ணிக்கிறோம், உடனே ஒரு வாரத்திலேயே சண்டை போடுறோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து வெற்றிகரமான திருமணம் கிடையாது. கல்யாணம்னு சொன்னால் நான் 25 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு, 50 வருஷம் ஆச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரத்தான் செய்யும். ஆனால் விட்டு கொடுத்து போவது தான் சிறந்த வாழ்க்கை. எனக்கு 1979 கல்யாணம் ஆச்சு. இப்போ ஆச்சு 45 வருஷம், 46 வருஷம். ஒரே குடும்பம், ஒரே மனைவி, சந்தோஷமாக இருக்கு. எல்லாமே சிலது ஒன்று இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகும்போது பிரச்சனைகள். அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தன்னுடைய படிப்பை எல்லாம் விட ஒழுக்கத்தை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். என்றைக்குமே வந்து கணவன் பெரியவன், மனைவி பெரியவன் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போயாச்சு. வீட்டில் வந்து கணவர் வேலைக்கு போகிறார், மனைவி சமைக்கிறாள், அதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி பாதி இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பெண்கள் தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்காக புருஷன் சமைக்கிறாங்களான்னு கேட்காதீங்க. இல்லை, அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு நாம் வந்து கல்வி போதிப்பதை விட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும்.